गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ओम यथाग्नेः दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्। ओम नमः श्री यतिराजाय विवेकानंदसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இந்த அருமையான நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார், சுவாமி விவேகானந்தர் ஆகிய தெய்வ திருமூவர்கள் பேரருளை பொழிந்து நம்மை என்றும் அரவணைத்திருக்க வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த பேச வேண்டிய தலைப்பு பகவான் பக்தர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னுடைய கடைசி காலத்திலே உடல் நலம் சரியில்லாமல் படுத்திருக்கின்ற போது சுவாமி விவேகானந்தர் அவரை பற்றி மனதிலே நினைக்கின்ற சமயத்தில் அவர் கண்களை திறந்து ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னு நாம் அவர் வரலாறில் படிக்கிறோம். யார் ராமராக வந்தாரோ, யார் கிருஷ்ணராக வந்தாரோ அவரே இப்பொழுது இந்த உடலிலே ராமகிருஷ்ணராக வந்திருக்கிறார், நீ நினைக்கிறபடி இல்லை அப்படின்னு கொஞ்சம் சொன்னார். அப்படிப்பட்ட பகவான் திரு அவதாரம் செய்து பல்வேறு லீலைகளை நிகழ்த்தினார். அவருடைய வரலாறை படிக்கும் பொழுது முழுதாக எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதி ஆச்சரியமான நிகழ்வுகள்லாம் நினைக்கின்றது. மற்ற அவதாரங்களிலே இல்லாத ஒரு நிகழ்வு இந்த அவதாரத்திலே பலது நடந்தது. அதில் இதை ஒன்றை குறிப்பிட்டு சொல்லலாம். அவர் கடவுள் காட்சி பெற வேண்டும், அன்னை காளியினுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று ஏங்குகிறார், பூஜை செய்கிறார், பஜனை பாடுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார், இரவு நேரங்களிலே தியானத்திலே ஈடுபடுகிறார். இப்படியே ஒவ்வொரு நாளும் கழிகின்றது. அப்பொழுது ஒரு நாள் முடிந்த பின்னாடி அந்தி நேரம் வருகின்ற போது சூரியன் மேற்கு திசையிலே மறைகின்ற சமயத்தில் குருமகராஜ் மன ஏக்கத்தோடு விம்மி விம்மி அழுதபடி அன்னைக்கிட்ட சொல்வாராம், அம்மா இன்றைக்கு ஒரு நாளும் வீணாக போய்விட்டது, உன்னுடைய தரிசனம் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுவார். அதற்கப்புறம் காளியினுடைய காட்சி கிடைக்குது, மற்ற எல்லா தெய்வங்களுடைய காட்சியும் கிடைக்குது, பிற மதத்தை சார்ந்த தெய்வங்களுடைய காட்சியும் கிடைக்குது. இதையெல்லாம் தாண்டி அத்வைத சித்தியாகிய நிர்விகல்ப சமாதி நிலையெல்லாம் வாய்க்குது. எல்லா சாதனைகளையும் ஆன்மீக பயிற்சிகளையும் நிறைவு செய்த பின்னாலே அதற்கப்புறம் ஒரு முறை அவர் ஏங்கி ஏங்கி அழுகிறார். அதே எப்படி காளியினுடைய தரிசனத்திற்காக ஏங்கி அழுதாரோ அதே அளவு ஏக்கத்தோட குருமகராஜ் சொல்வார், ஈர துணியை முறுக்கி பிழியும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னுடைய இதயத்தை பிழிகிற மாதிரி இருக்கும், அன்னையனுடைய காட்சிக்கு ஏங்குவேன்னு சொல்லி அதே அளவு ஏக்கத்தோட அந்த கட்டடத்தினுடைய மாடி மேலே ஏறி கல்கத்தா இருக்கிற திசையை நோக்கி அழுவார். என் அன்பான குழந்தைகளே, எங்கே இருக்கிறீங்க? அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாளே நீங்கள்லாம் வருவீங்க, அவங்களுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லுன்னு எனக்கு சொல்கிறாளே, யாருமே வரமாட்டேங்கிறீங்களே, எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்கன்னு அழுவார். அப்போ அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார், இன்னொரு நாளும் போய்விட்டதே என் குழந்தைகளே, உங்களை காணமே. நாமெல்லாம் தான் அந்த குழந்தைகள். அப்படி நமக்காக அழுதார். இது வேற எந்த அவதாரத்திலும் இல்லாத விஷயம். ராமர் வருவாருன்ட்டு சபரி எவ்வளோ வருஷங்கள் காத்திருக்கிறாங்கன்னு படிக்கிறோம். இப்படி ஒன்று கிருஷ்ணர் வருவான்ட்டு எவ்வளோ நாள், இப்படி இல்லாமல்
பக்தருக்காக ஏங்கி அழுத அவதாரம் இது. வாங்க வாங்க வாங்க. பசு எப்படி மடி நிறைய பால் வைத்திருக்கும் பொழுது தன்னுடைய கன்றுக்காக ஏங்கி அடி வயிற்றிலிருந்து கத்தும், அது மாதிரி நமக்காக ஏங்கினார், அழுகிறார். வரணும் வரணும், பக்தர்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கமுடையவர்களோ அவர்களெல்லாம் இங்கு வந்தே தீர வேண்டும். யாரெல்லாம் இறைவனை அடைய வேண்டும் ஏக்கம் உள் மனதில் யாருக்கெல்லாம் இருக்குதோ, பல பிறவியினுடைய தவத்தால் யாருக்கு அந்த எண்ணங்கள் உண்டாகிருக்குதோ அவர்களெல்லாம் இந்த இடத்துக்குன்னா ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தாகணும். அப்பெல்லாம் நாமெல்லாம் அதில் ஒருத்தர். எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. தஞ்சாவூரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்களாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. குருமகாராஜ் சொல்கிறார், தாமரை மலர்ந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க தவளைகளுக்கு அதனுடைய விஷயம் தெரியாது. ஆனால் எங்கெங்கோ இருந்து வண்டுகள் எல்லாம் அதில் இருக்கின்ற தேனை ருசிக்க வருகின்ற போல குரு மகாராஜ் எங்கே பிறந்தார், நாமெல்லாம் எங்கே பிறந்தோம், நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இவர்கிட்ட ஈர்ப்பு. வேற தெய்வமெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம ஊரில் இல்லாத கோயிலா, இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு. நாம் சில சமயம் சொல்லுவோம்ல, கணவரை பார்த்து நானாங்காட்டியும் உங்ககிட்ட இத்தனை நாள் பொழப்ப ஓட்டுறேன், வேற எவ்வளோ இருந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாம காட்டி இவர்கிட்ட இவ்வளோ நாள் வேறு யார் இவர் யாரையாவது புதுசாக கூட்டிகிட்டு வந்து இவர் தான் அவதார புருஷர்னா யாராவது நம்ப போகிறாங்களா? ஆனால் நமக்கு யாரும் சொல்லாமையே நாம் நம்பணும். சொல்லாமே நம்ம ஹிருதயத்துக்குள்ள இவர் தான் எனக்கு, இவர் தான் எனக்கு, இவருடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு, இவர் அடைகிறது தான் எனக்கு. ஸோ ராமகிருஷ்ணர் சொல்றார், யாரெல்லாம் இறை ஏக்கத்தோட தாகத்தோட தவிப்போட இறைவனை நினைச்சு ஏங்குகின்றார்களோ அவர்களெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தே தீர வேண்டும் சொல்றார். அதற்கப்புறம் இன்னொன்று சொல்றார், அப்படி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு இது கடைசி பிறவி. யாருக்கு இறை ஏக்கம் இருக்குதோ அவருக்கு இங்க வரணும். அப்படி யார் இங்க வர்றாங்களோ அதோட முடிஞ்சது கதை. அதுக்கு மேல பிறவி கிடையாது. இது அவரு நமக்கு கொடுத்த உறுதிமொழி. அவருடைய உபதேசங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எதை நோக்கி நம்மளை எல்லாம் கை பிடிச்சு கூட்டிட்டு போறாருன்னா இந்த நிலை, பிறவாத பெருநிலை அடையிறதுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இறைவனை அடைவதே மனித வாழ்க்கையின் நோக்கம். ஒரே வார்த்தை. அவரை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு அறிஞர், பெரிய பண்டிதர், நிறைய நூல்களை எழுதியவர், நிறைய கவிதைகளை எழுதியவர், வந்தே மாதரங்கிற பாட்டெல்லாம் எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் வராரு. அவரை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த பின்னாடி குருமகாராஜ் கேட்குறாரு, நீ தான் பெரிய அறிஞர்னு சொல்கிறாங்கல்ல, பெரிய பண்டிதராம, மனித வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற. அவர் ஒன்றும் புரியல. சாப்பிட்றது, தூங்குறது, இன்பங்களை அனுபவிக்கிறது, இதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு அந்த பங்கிம் சந்திரன் சொல்கிறாரு. நாள் முழுக்க நீ மனதுக்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்கிறே அதே உன் வாயில் வருது. முள்ளங்கி சாப்பிட்டவன் ஏப்ப விட்டா முள்ளங்கி வாடை வர்ற மாதிரி எதை நாள் முழுக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய அறிஞராக இருக்கிறியவ நீ, இந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைவது. இறைவனை அடைவது இதுதான் ராமகிருஷ்ண பக்தர்களுடைய லட்சம். யாரெல்லாம் இறைவனை அடையணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் மறுபிறவி வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பிறவி பெருங்கடல் கடந்து பிறவாத பெருநிலைய முக்தி பேரின்பத்தை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பிராண்டு. இது தவிர வேற எதுவும் பெருசாக அங்கே நடந்துறாரு. இப்படிப்பட்ட குரு மகாராஜ் வந்தார், அவதாரம் செய்தார், நம்மளை எல்லாம் காப்பாற்றுகிறார். இப்போ நமக்கு தான் நமக்கு அவர் தான் தாயின் தந்தையுமானவர். தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அவர் தான் நமக்கு. நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு ஒரு தாயும் தந்தையும் காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்களா இல்லையா தெரியல. இது மாதிரி பல பேருடைய வயிற்றில் பல ஜென்மங்களாக பிறந்தோம். நாம் பல பேருக்கு பிறவிகளை கொடுத்தோம். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்மையான தாயும் தந்தையுமானவர் எல்லாம் வல்ல பகவான். நம்மை பெற்ற இறைவனுக்கு தாயும் தந்தையுமான நம்ம பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் அன்னை சாரதா தேவிக்கு நம்ம பற்றி ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? இவங்களை எல்லாம் பெற்று தொலைச்சிட்டுமே. இப்போ இவங்க ஏதாவது குறைஞ்ச அளவாவது, ஏதாவது பக்கத்து வீட்டு பையன் 100க்கு 100 மார்க் வாங்குவான்,
இந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கும். தன்னுடைய குழந்தை கம்மியாக வாங்கிறதுக்காக புலம்பாது, அவன் வந்து அதிகமாக வாங்கிட்டானே அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம பெற்ற இவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க, என்ன தான் இவங்க செய்யணும். முக்தியில் விருப்பம் இவர்களுக்கு இருக்குது, என்னை வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க, நானும் அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இருந்தாலும் அவங்களும் சில ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சால் தானே சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனால் நம்ம வேலைக்கு போகாமல் ஒரு ஆள் இருந்தாருன்னு அவங்க அப்பா ஒத்துக்குவாரா? சின்ன வேலைக்காவது போடா, அப்போ தான் பொண்ணு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு மாதிரி நாமெல்லாம் இப்போ வந்தாச்சு, நமக்கு ஒரு கவலையுமே இல்லை. இந்த உலகத்தினுடைய பிரயாணத்தை நிறைவு செஞ்சோம்னா அவருடைய திருவடிக்கு தான் போய் சேருவோம், எந்த சந்தேகத்துக்குமே இடம் இல்லை. அவருடைய நாமத்தை கொஞ்சம் நேரமாக சொல்கிறேன் தினம். இப்போ அவருக்கு இப்படி நம்ம சும்மா இருக்கிறதுல விருப்பம் இல்லை, இதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கிறார். 16 மடங்கு நான் செஞ்சுட்டேன், நீங்கள் கொஞ்சமாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி நம்மக்கிட்ட அவர் என்னென்ன எதிர்பார்க்குறார்? முதல்ல இறைவனுடைய நாமத்தை நாம் நிறைய சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். குருமகாராஜ் திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த கலியுகத்தில் இறைவனை அடைவதற்கான முக்கியமான மார்க்கங்களில் பாதைகளில் ஒன்று இறைவனுடைய நாமத்தை நம்பிக்கையோடு ஜெபம் செய்வது. நடுராத்திரியில் எந்திரிச்சு அந்த தட்சிணேஸ்வரத்தில் கேட் வாட்ச்மேனை போய் எழுப்பி கொஞ்ச நேரம் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம், கொஞ்ச நேரம் தேவியோட நாமத்தை சொல்லலான்னு அவனை தொந்தரவு பண்ணுவார். இங்கே படுத்து தூங்கலாம்னு வந்திருப்பாங்க சீடர்கள்லாம், அவங்களெல்லாம் எழுப்பி நடுநிசியாச்சு, இந்த நேரத்தில் என்ன நாம் மனதில் பிரார்த்தனை பண்ணி ஜபம் பண்ணுறோமோ அது நடக்கும், எல்லாம் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுங்க, பஞ்சவடிக்கு போ, காளி கோயிலுக்கு போ, சிவன் கோயிலுக்கு போ, ராதாகாந்தர் கோயிலுக்கு போ, நாமத்தை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பஜனை கேட்டோம், எவ்வளோ இனிமையாக எல்லோரும் மனம் லயித்து போச்சு. இறைவனுடைய நாமமும் அவரும் வேறு இல்லை, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார். அந்த நாமத்தை சொல்ல 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 மனதில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் மறையும். பல பிறவிகளாக நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை குற்றம் குறைகளும் குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நாயன்மார்களும் சரி, ஆழ்வார்களும் சரி, தாயுமானவர், இவங்க எல்லாமே இந்த இறைவனுடைய பெயரை சொல்லி சொல்லி, அதனால தான் சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் இறைவனுக்கு, அஷ்டோத்திரம் 100 நாமங்கள், இறைவனுடைய பெயரை சொல்லுங்க 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 சொல்லுங்க. குருமகாராஜ் உபதேசம் பண்ணுவார், ஒரு பக்கம் பெரிய பெரிய தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பார், இன்னொரு பக்கம் எழுந்து ஆடிக்கிட்டே கீர்த்தனை பண்ணுவார், பஜனை பண்ணுவார். இந்த கலியுகத்தில் நம்மால் முடிந்தது இது ஒன்று தான், இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் பெரும்பாலும் நமது குருமார்களிடத்திலிருந்து மந்திர உபதேசம் பெற்றிருக்கிறோம், அதை செய்யணும். நாம் குருமகாராஜ் ஒரு உபதேசம் சொல்லுவார், வெறுமனே வாயால் தபேலா வாசிக்கிற மாதிரி சத்தம் எழுப்பினா போதுமா? தபேலா வாசிக்கிறது கொஞ்சம் பழகணும். அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? அடுப்பை பற்ற வச்சு நம்ம அதில் அரிசியை ஏற்றி சாதத்தை வடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். வெறுமனே பேசிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ வேணாலும் பேசலாம், செய்ய வேண்டும். இதைத்தான் ராமகிருஷ்ணர் நம்மக்கிட்ட முதலாக எதிர்பார்க்குறேன். எளிமையானது, சமைச்சிக்கிட்டே பகவானுடைய பேரை சொல்லலாம், குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லலாம், பிரயாணம் செய்யும்போது சொல்லலாம், உட்காந்துருக்கும்போது சொல்லலாம். ஒரு கட்டத்தில் யாரு கூடையாவது பேசிக்கிட்டு இருந்தால் கூட மன இறைவன் நாமத்தை சொல்லும். இது நம்மக்கிட்ட முதல்ல எதிர்பார்க்குற ரொம்ப எளிமையானது, எல்லோராலையும் முடியக்கூடியது. கொஞ்சம் பயிற்சி பண்ண வேண்டுங்கிற விருப்பம் இருந்தால் இறைவன் நாமத்துக்கு அவ்வளவு 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 சக்தி இருக்கு. நம்ம எல்லா இந்த உலகத்தினுடைய போதை இதையெல்லாம் தீர்க்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்திருந்தார். அவர் சொன்னார், காலையில் எத்தனை மணிக்கு சார் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்கன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்கும்போது அவர் சொன்னார், காலையில் 7 மணிக்கே போயிடுவோம் மகாராஜ்னார். ஏன் அவ்வளோ நேரமாக போய் என்ன பண்ணுறீங்களா? போய் மோர் தயார் பண்ணுவேன் அப்படின்னார். அந்நேரத்துக்கு மோர் யார் சார் குடிப்பா அப்படின்னு 7 பஸ் இருக்குது, ஸ்கூல் பஸ்ஸு. அந்த 7 பேருக்கு ஆளுக்கு 2-2 டம்ளர் மோர் கொடுத்து தான் வண்டியில் அனுப்புவேன் அப்படின்னார்.
எது காலையில் மோர் எதுக்கு, என்ன விஷயங்க சார், வெயிலாக இருக்குதா அப்படின்னா இல்லை. இவங்க 7 பேருமே நைட்டு மதுபானம் அருந்துபவர்கள். ஆகவே காலையில் கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க. இந்த 2 டம்ளர் மோர் சாப்பிட்டானா கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது. இந்த உதாரணத்தை குரு மகாராஜ் சொல்கிறாரு. போதையில் இருக்கிறவனுக்கு எப்படி அந்த காடி தண்ணின்னு ஏதோ ஒன்று, இந்த கஞ்சி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் போதை தெளிவாகுவான், தெளிஞ்சு கொஞ்சம் ஆகா அப்படின்னு பார்ப்பா. அது மாதிரி நாமெல்லாம் இந்த உலகாயுத போதையில் இருக்கிறோம். பொன் பொருள் ஆசை, கணவனுக்கு மனைவி மேலே, மனைவிக்கு கணவன் மேலே உடல் ஆசை, சொத்து பத்து வாங்கணும்னு ஆசை, பேர் புகழ் வாங்கணும்னு ஆசை. இந்த போதையாகவே எப்பவும் இருக்குதே. இது குறைய வேண்டும் என்றால் பகவான் நாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருக்கு. நாத்தழும் பேர நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. நானே மறந்துடுவேன். நான் மடத்தில் சேர்ந்தப்போ ஒரு சாமிஜி எனக்கு சொல்லியிருக்கிறது ஞாபகம் இருக்குது. யாரோ ஒரு சாமிஜி, சின்ன வயசுங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு பேர். அவர் சொல்கிறார், நம்ம மடத்தில் ஒரு சாமிஜி இருக்கார், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட அவருடைய நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு நாமத்தை அப்படின்னார். எனக்கு சரியாக யாருங்கிறது இப்போ ஞாபகத்து. சண்முகானந்தஜி மகாராஜ் சொன்னார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். இதெல்லாம் இவ்வளவு சாஸ்திரங்களெல்லாம் இருக்குது, சொல்லவே முடியாத சாஸ்திரங்கள். அந்த லைப்ரரியில் புக்கு பார்த்தீங்கன்னா, புக் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. எவ்வளவு நீங்களும் கூட எழுதலாம், நிறையா எழுதிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மீனிங் வேணும்னா, இது எல்லாத்தினுடைய உபயோகம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இறைவன் நாமத்தை நாம் சொல்லணும். அதுக்கு தான் அத்தனை தேவாரம், திருவாச்சகம், திவ்ய பிரபந்தம் எல்லாம் எழுதி நமச்சிவாய ஒரு நாமம், நாதன் தாள் நாதன் ஒரு நாமம், இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் ஒரு நாமம். இப்படி எப்படியாவது நம்மளை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு இதெல்லாம் உண்டு பண்ண. சகஸ்ரநாமம், ஸ்ரீ மாதா மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, அவ்வளோ ஒவ்வொரு சின்ன சின்ன நாமம். இதுதான் இந்த கலியுகத்துக்கு உபயோகப்படும். வேறு எந்த விதமான தவங்களும் நம்மளால் செய்ய முடியாது. குரு மகாராஜ் வேடிக்கையாக சொல்கிறார், அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் இருந்தாங்க. நேரமாக எழுந்து காட்டுக்குள்ளே போவாங்க, ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் தேடி காய் கனி கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் சேகரம் பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜெபம் தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் திரும்பி வருவாங்க. இவ்வளவு பண்ணின அந்த ரிஷிகள் முனிவர்களுக்கு பல காலமாச்சு இறை தரிசனம் பெறுறதுக்கு, இறை அனுபூதி பெறுறதுக்கு. ஆனால் நீங்கள்லாம் கல்கத்தாவிலேருந்து காலையில் வர்றீங்க, என்கிட்ட வந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணுறீங்க. பண்ணி முடித்த உடனே சுவாமி எங்களுக்கு கடவுளை காமிக்க முடியுமான்னு கேட்குறீங்க. என்னத்தை நான் சொல்கிறது அப்படிங்கிற, நாமும் தவம் செஞ்சு தான் தீர வேண்டும். அசாத்தியமான நம்பிக்கை, அசாத்தியமான சரணாகதி இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் குரு மகாராஜ் நம்ம பேரில் அன்பு காட்டணும்னா, நம்ம நிறைய நேசிக்கணும்னா, நிறைய சம்பாதிக்கிற பையன் மேலே தான் அப்பா அம்மாவுக்கு ஆசை நிறையா இருக்கும். அது மாதிரி வேணும்னு சொன்னோம்னா நிறைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பப்போ முடியுதோ. இதை தவிர எளிமையாக இறைவனோட தொடர்புடைகிறதுக்கு வேறு வழியே இல்லை. இதையெல்லாம் குரு மகாராஜ் இல்லற பக்தர்களுக்காகத்தான் வந்தார். முக்கியமாக துறவிகள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் துறவி ஆகணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கோவணத்தை கட்டிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கோயிலாக போகலாம், ஒரு தீர்த்தத்துக்காக போகலாம், எங்கேயா வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எங்கேயா படுத்து தூங்கிக்கலாம், எங்கேயாவது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவர் நான் துறவி, எனக்கு எதுவும் தேவையில்லை, எந்த பற்றுமே எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனால் ராமகிருஷ்ணர் முக்கியமாக வந்தது இவர்களுக்காக மட்டுமல்ல, இதோடு சேர்த்து இல்லறத்தில் இருக்கின்ற பக்தர்கள் இறைவனை அடைய வேண்டும். அவருடைய பக்தர்கள் நிறைய அடைஞ்சாங்க, இப்போவும் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு இறைமயமாக தெய்வீகமாக வாழ்வது எப்படிங்கிறத அவர் சொன்னார். நமது அம்மா அதை அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. அவங்கெல்லாம் செய்வாங்க, நாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற யோசனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு காமிச்சாங்க. நம்மளை விட பல மடங்கு உடல் ரீதியான துன்பங்கள் அனுபவித்தாங்க, நம்மளை விட பல மடங்கு மன ரீதியான துன்பங்கள் அனுபவித்தாங்க. இருந்தாலும் அன்றளர்ந்த மலர் போல எப்போவுமே தெய்வீகமாக இருந்தாங்க. இதை நாமளும் செய்ய முடியும். அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கான குடும்ப சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது.
என்ன அவருக்கு நல்ல கணவர் வாய்ச்சிட்டார், அவ்வளோதான். மித்தமெல்லாம் நம்ம மாதிரியே தான் இருக்கும். எல்லாம் குடும்பத்தினுடைய அத்தனை சூழ்நிலையும் நிறைய பேருக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு காலமாகறான்னு கதறி கதறி அழுகுறாங்க. திடீர்னு இந்த செலவு வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு व्यसனப்படுறாங்க. எல்லாமே இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்க. குரு மகாராஜனுடைய ஒரு கதை சொல்கிறாரு இல்லை, நாரதர் ஸ்ரீமன் நாராயணன் கேட்குறாரு, இந்த உலகத்திலேயே சிறந்த பக்தர் யாருன்ட்டு. அவர் தன்னை தான் சொல்லுவார்னு நினச்சார். ஆனால் நீ அந்த உழவர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு விவசாயி இருக்கிறார், போய் பாரு அப்படிங்கும்போது சொல்கிறார். காலையில் 3 தடவை சொல்கிறார், சாயந்தரம் 3 தடவை சொல்லிட்டு அவர் படுக்கிறார். நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நாம் நிறையா சொல்லணும். நாம் அவர் சொல்கிறார், இத்தனை இல்லற கடமைகளுக்கு நடுவில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில், இத்தனை உழைப்பு இருக்க வேண்டிய விஷயத்துக்கு நடுவில் அவன் மறக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மக்கிட்ட இருந்து குரு மகாராஜ் எதிர்பார்க்கறது முதல் விஷயம், நிறைய என்னுடைய குழந்தை என்னுடைய நாமத்தை சொல்லுமா, அம்மா அம்மான்னு. நம்ம குழந்தை, குட்டி குழந்தை பெருசு கண்ண தொந்தரவாக இருக்கும். சின்ன குழந்தை எத்தனை தூரம் அம்மா அம்மானால் நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. அதுபோல் நாமெல்லாம் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணான்னு சொல்ல 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 குரு மகாராஜ் அளவில்லாத ஆனந்தம் அடையும். நாம தான் அவரை கூப்பிட்டாகணும். வேறு யாராவது கூப்பிட போகிறாங்களா? வெளியில் இருக்கிற யாராவது கூப்பிடுவாங்களா? இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். ஸோ இது முதல். இரண்டாவதாக குரு மகாராஜ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது, சத் சங்கத்தில், சாது சங்கத்தில் என்னுடைய குழந்தை இருக்க வேண்டும், நிறைய நேரம் இருக்க வேண்டும். நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறது, சாதுக்களோட, சன்னியாசிகளோட அல்லது நல்லவர்களோடு இருக்கிறதுக்கு என்னுடைய குழந்தைக்கு அதுக்கு புத்தி வேண்டும். இப்போ நீங்களாம் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கிற இடத்துல இருக்கணும். குரு மகாராஜ் சொல்கிறார், ஒரு மருத்துவர் கூடயே போக வர இருந்தால் தான் எது கபநாடி எது பித்தநாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், மருந்து விஷயம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு நூல் வியாபாரி கூட சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் 40ஆம் நம்பர் நூல் எது, 45ஆம் நம்பர் நூல் எதுன்னு தெரியும். சமையல் பண்ணுறவங்களோட இருந்தால் தான் எது வத்த குழம்பு எது கார குழம்புன்னு தெரியும். அந்த மாதிரி சொல்கிறாரு, அவங்களோடையே கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அப்பப்போ போய் இருக்கணும். இந்த மாதிரி சாது சங்கங்கள், சத் சங்கங்கள் நடக்கிற இடத்துல வந்தால் தான் இது நம்ம உலக வாழ்க்கை வாழ்கிறது எந்த திசையில் நாம் போயிட்டுருக்கோன்னு தெரியுங்கிற. குரு மகாராஜ் ஒரு உதாரணம் சொல்கிறார். இந்த தாயம் ஆடிக்கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த ஆடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த காயை எந்த பக்கம் நகர்த்தணுங்கிறது தெரியறதை விட வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, அதை விட்டுட்டு அந்த காயை முதல்ல நவுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பதட்டத்தில் எதை நகர்த்துறதுன்னு தெரியாது. வெளியில் ஆட்டத்தில் இல்லாத ஆட்களுக்கு அது தெளிவாக வழிகாட்ட முடியும். அதே போல் நம்ம இல்லற வாழ்க்கையில் பல துன்பங்களுக்கு நடுவில், பல போராட்டங்களுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கும்போது எப்படி நாம் வாழணுங்கிற விஷயமே தெரியாது. பல சமயம் ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழுகின்ற அன்பர் போல் இல்லாமலும் கூட நாம் பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, நம்முடைய நடத்தை இருக்கும் இல்லையா. அப்போ சொல்ல இந்த சத் சங்கங்கள், சாது சங்கங்கள் வர போக 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 எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். எல்லா நேரமும் நாம் கோயில்களுக்கும் அல்லது சாதுக்களுக்கும் மடங்களுக்கும் வர முடியுமா? இருக்கிறதுலேயே ஆகச் சிறந்த சத் சங்கம் அமுத மொழிகளை வாசிக்கிறது. அந்த புத்தகத்தை நாம் வாசிக்க வாசிக்க என்னன்னா அவரு கூடயே வாழ்கிற மாதிரி இருக்கும். நாமளும் அந்த தட்சிணேஸ்வரத்துக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கிற முடியும். நாமளும் அவர் கூட காளி கோயிலுக்கு போகிற முடியும். அவர் பேசுகிறதெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறபடி இருக்கும். அதை ஆழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம். தினசரி இல்லற பக்தர்கள் அமுத மொழிகளை படிக்க வேண்டும். இதுதான் சிறந்த சாது சங்கம், சிறந்த சாது சங்கம். வேறு யாரும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாலாம் தெரியல. எல்லா நேரமும் மடங்களுக்கோ அல்லது துறவிகளை பார்க்கவோ முடியலன்னு தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் எப்பவும் அமுத மொழிகள் இருக்கும். அமுத மொழிகளை பற்றி சொல்லும் பொழுது அது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய திருப்பாதங்கள் அப்படின்னு நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை போய் பிடிச்சிக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியும், சில பக்தர்கள், பல பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது ஏதாவது ஒரு பக்கத்தை பிரித்து படிப்பாங்களாம். அது அப்படியே அவருக்கான பிரச்சனைக்கான தீர்வு அதில் இருக்கும். 30 தடவை 40 தடவை 50 தடவை மொத்த அமுத மொழிகளும் படித்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பக்தர்கள், சுவாமிகள் இல்லை. என்ன அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஸோ நமக்கான சத் சங்கம் எப்பவுமே இருக்கிறது எது? அமுதமொழி. இதை தினசரி படிக்கணும். முக்கியமாக எல்லா வேலையும் கடமைகள் எல்லாம் உலக இல்லற கடமைகள் முடிச்சுட்டு
தூங்க போகும்போது அமுத மொழிகளை ஒரு 4 பக்கமாவது படித்து குரு மகாராஜை சிந்தித்து அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே படுக்கிற பழக்கம். படிக்கணும், படித்தா தான் தெரியும், படிக்காமல் எப்படி தெரியும்? எல்லா புத்தகத்தையும் நம்மளால் படிக்க முடியாதுன்னு இந்த மாதிரி சத் சங்கங்கள் ஏற்பாடு பண்ணுறது. ஏன்னா ஒரு 50-40 புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை இன்னைக்கு கேட்டுட்டு போகலாம். நீங்களே படிக்க முடியாது, எல்லோரும் நாங்களும் அது மாதிரி பண்ண முடியாது. ஆகவே இது குரு மகாராஜ் நம்மக்கிட்ட, அவருடைய அன்பு குழந்தைகளாகிய நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயம், என்னுடைய குழந்தை சத் சங்கத்தில் இருக்க வேண்டும், என்னுடைய அமுத மொழிகளை படிக்க வேண்டும். 3வது குரு மகாராஜ் அழுத்தமான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார், சொல்கிறார். பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய காளி தரிசனம் பெறுவதற்கு மற்ற தவங்களை எல்லாம் செய்ததை விட பிரார்த்தனை செய்தது தான். அம்மா அம்மா எனக்கு ஏன் காட்சி தரமாட்டேங்கிறேன், நான் அவ்வளோ பெரிய மோசமான ஆளா? ராம் பிரசாதர் கொடுத்த, கமலாகாந்தர் கொடுத்த, இவனுக்கு கொடுத்த, அவனுக்கு கொடுத்த, என்கிட்ட நீ தரமாட்டேங்கிறிய என்ன? எப்போ நீ எனக்கு காட்சி கொடுப்ப சொல்லு சொல்லு சொல்லு, இன்னைக்கா நாளைக்கா? திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அழுகுறாரு. குரு மகாராஜ் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு ஊசி, இரும்பு ஊசி இருக்குது. அந்த ஊசி முழுவதும் சேறு படிந்து இருக்குது. அதை போய் ஒரு காந்தத்துக்கிட்ட கொண்டு போனால் அது ஒட்டுமா? இழுக்குமா? இழுக்காது. ஏன்னா அந்த சேறு இருக்கிறதுனால இழுத்து கொள்ள முடியாது. இந்த உலகாயுதம், நம்மளுடைய காம, குரோத, மோக, லோப, மதம், மாத்சரியம் ஆகிய இந்த சேரெல்லாம் நம்ம மனதில் எல்லாம் படிஞ்சிருக்குது. இப்பொழுது அழுது அழுது பிரார்த்தனை செய்து, இறைவா என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும், எனக்கு எப்படியாவது ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிகாட்ட வேண்டும், எப்படியாவது நான் இந்த பிறவியிலே உன்னுடைய தரிசனத்தை பெற வேண்டும். எத்தனை நான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, எத்தனை தகுதியற்றவனாக இருந்தாலும் சரி, என்னுடைய இந்த குறைபாடுகளை எல்லாத்தையும் நீ பார்க்காம எனக்கு அருள் புரிய வேண்டும்னு வேங்கி அழுவ அந்த நமது கண்ணீர்னால் அந்த சேறு துடைக்கப்படும். அப்பொழுது அந்த ஊசியை, நமது மனமாகிய ஊசியை இறைவனாகிய காந்த இழுத்துக்கொள்ளும். நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறார். ரொம்ப அவர் எதையுமே குழப்பறதே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொல்கிறார். பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர்கிட்ட பேசுகிறது வேற ஒன்றும் கிடையாது. எப்பப்பெல்லாம் நமக்கு கவலையோ, எப்பப்பெல்லாம் பெரும்பாலான நேரம் கவலையில் தான் நாம் இருப்போம், அப்போல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு, யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஃபோனை போட்டு என்ன நடந்தது தெரியுமா உனக்கு, இவன் இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னா, அவன் இப்படி சொன்னா, இதான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அவங்கக்கிட்டையெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு டைரெக்டாக பகவான். நம்ம ஃபோனில் நிறைய கான்டாக்ட் இருக்கும். ஒரு சிலலாம் கேட்டால் 3000 கான்டாக்ட் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன். இருக்குது இல்லை? தலையை பயங்கரமாக ஒருத்தர் ஆட்டுறாரு பின்னாடி. அவ்வளவு கான்டாக்ட் இருக்கிறது எல்லாத்தையும் விட இறைவனோட நம்ம இஷ்ட தெய்வத்தோட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட கான்டாக்ட். எதுனாலும் எப்படி நமக்கு வேண்டுங்கிறவனுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறோமோ அது மாதிரி வேண்டும்னு எதுனாலும் அவருக்கு தான் ஒரு ஃபோன் அடிக்கணும். பகவானே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது, நான் ஒன்று நினைக்கிறதா, உன் நாமத்தை சொல்கிறதா, அல்லது இதுலேயே மூழ்கி போய் நான் ஒன்றும் இல்லாமல் இன்னொரு பிறவி எடுக்கிறதா, நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றணும், என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து வர வச்சு அதிகமாக உங்கள் நாமத்தை சொல்கிறது, அதிகமாக சத் சங்கத்தில் இருக்கிறது, அதிகமாக ஆன்மீக பயிற்சி செய்கிறதுக்கு என் மனதை நீங்கள் தயார் பண்ணணும். என் மனது கெட்டதை நோக்கி போகுது, என் மனது தீயதை நோக்கி போகுது, அர்த்தமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போகுது. அப்படி தான் போகுது இல்லையா? எல்லாருடைய மனமும் சிந்திச்சு பார்த்தோன்னா போய்கிட்டே இருக்குது. எதுக்கு போகுது, எங்கே போகுது, எதுக்காக இவ்வளோ நேரம் போகுது, எது ஒரு கணக்குமே தெரியல. எல்லாம் போகுது, எதையோ சிந்திக்குது, எங்கெங்கேயோ போகுது, எப்படியோ வருது. ஆனால் பகவானை சிந்திக்கிறதுக்கு முடியவே மாட்டேங்குது. அதனால் இந்த கான்டாக்டை வச்சுக்கிட்டு எல்லா நேரமும் எப்போ கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுறோம், நடக்கிறோம், போகிறோம், வரோம், ஜபம் பண்ணுறோம், முடியலையா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் உட்காந்துலாம் நாம் எதையும் செய்ய முடியாது. பூஜை அறையில் 1/2 மணி நேரம் உட்கார யாரால அது முடியுதா? முடியவே முடியாது. அதனால் நடந்து கொண்டிருக்கும்போது சரி, இறைவனுடைய பேச்சு, இறைவனை பற்றியதான அவருடைய நாமத்தை சொல்கிறது. நாள் போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாள், இன்னும் எவ்வளோ நாளைக்கு நாம் இருப்போம்னு தெரியாது, எத்தனை தீபாவளி பொங்கல் பார்ப்போம்னு தெரியாது. எப்போ வேணாலும் இறைவன்கிட்ட இருந்து அழைப்பு வரும், தயாராக இருக்க வேண்டாமா? அப்போது வீண் பண்ணவே கூடாது. 1 நிமிஷத்தை, 1/2 நிமிஷத்தை, இன்னும் 4 இங்கேருந்து நான் கேட்டுக்கு போகிறேன்,
போய்கிட்டு இருக்கும்போது நான் 10 தடவை குரு மகாராஜ் நாமத்தில் ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா. குரு மகாராஜ் மடத்திலிருந்து நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது என்னை உங்கள் நாமத்தை சொல்ல வைங்க, உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ண வைங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை நினச்சிட்டு இருக்க சொல்ல வைங்க. இந்த இடத்துல ஒரு ஜபமும் முடிஞ்சது, ஒரு பிரார்த்தனையும் முடிஞ்சது. இப்படி தான் இந்த மனித வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்து ஆகணும். காட்டுக்கு போக முடியாது, கடுமையான தவங்கள் இயற்ற முடியாது, பெரிய பெரிய யோகம்லாம் நம்மளால் பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. கலிகாலம். அதுக்கு தான் குரு மகாராஜ் வந்திருக்கிறாரு. இல்லறத்தில் இருந்து கொண்டே எளிமையான வரையில் ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ சின்ன வயதோ முதிய வயதோ எந்த வயதில் வேணாலும் நாம் இறைவனை நோக்கி போகிறதுக்கு முடியும், இறைவனை அடைய முடியும், இறைவனை பார்க்க முடியும். யாராவது நம்ம பக்தர்கள் இறைவனை பார்க்க என்னால் இந்த பிறவியில் முடியாதுன்னு சொன்னால் குரு மகாராஜ்ட்டு சரியாக நம்பிக்கை வரலன்ட்டு அர்த்தம். சரி, ஒன்று இறைவனுடைய நாமத்தை நாம் நிறைய சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட. ரெண்டாவது சாது சங்கம் சத் சங்கத்திலிருந்து இருக்க வேண்டும்னு எதிர்பார்க்குறார். மூணாவது பிரார்த்தனை என்னுடைய குழந்தை செய்யுமான்னு எதிர்பார்க்குறார். சரணாகதி பண்ணி வாழணும் என்னுடைய குழந்தை, இறைவனையே சரணடைத்து. ஒரு கதை சொல்லுவார், ராமருடைய விருப்பப்படியே, நீங்களாம் படிச்சிருப்பீங்க அதனால் விளக்கமாக சொல்ல தேவைப்படாது. திருடர்கள் வந்தார்கள், ராமருடைய விருப்பப்படியே என்னை 2 அடி அடித்தார்கள். ராமருடைய விருப்பப்படியே என்னுடைய தலையில் அந்த மூட்டையை சுமக்க வைத்தார்கள். ராமருடைய விருப்பப்படியே போலீஸ்காரர் வந்தாங்க. ராமருடைய விருப்பப்படியே என்னை கைது பண்ணினாங்க. ராமருடைய விருப்பப்படியே நான் இப்போது மேஜிஸ்ட்ரேட் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். விடுதலைன்னு சொன்ன உடனே ராமருடைய விருப்பப்படியே இப்போ என்னை விடுதலை செய்தார்கள். எல்லாமே ராமருடைய விருப்பம் தானே ஒளி, ராமகிருஷ்ணருடைய விருப்பம் தானே ஒளி, வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய விருப்பமே எல்லாம். இவ்வளோ வயசாகி போச்சு, பெரும்பாலும் முதியவர்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். வாழ்க்கையில் எதையோ பார்த்தாச்சு, எத்தனை இன்ப அனுபவங்களை பார்த்தோம், எத்தனை துன்ப அனுபவங்களை பார்த்தோம், எத்தனை லாபங்களை பார்த்தோம், எத்தனை நஷ்டங்களை பார்த்தோம், எத்தனை உறவினர்களை பார்த்தோம், எத்தனை நெருங்கிய உறவினர்கள்லாம் நம்ம அவமானப்படுத்துறதை பார்த்தோம், எத்தனை பகைவர்களை பார்த்தோம், எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எவ்வளவோ பணம் சேகரித்தோம், எவ்வளவோ பணத்தை விட்டோம், எத்தனையோ கோயில்களுக்கு போனோம், எத்தனையோ நல்ல காரியம் செஞ்சோம், எத்தனையோ தீயதும் செஞ்சோம். என்ன இனிமேல் ஒன்றுமே இல்லை. 2 கையும் மேலே தூக்கி பகவானே நீயே சரணம், இதோட இத்தனை குறைபாடுகளோடு என்னை நீ ஏற்றுக்கோ, எனக்கு விடுதலை கொடு, மீண்டும் பிறவி வேண்டாம், சரணடைஞ்சு. குரு மகாராஜ் ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறார். நம்ம வயது ஒத்தவங்களுக்கான உதாரணம். ஒரு துறைமுகம் இருந்தது, ஒரு பெரிய கப்பல் அங்கே உட்காந்துருந்தது. ஒரு பறவை அந்த கப்பலில் போய் உட்காந்துருச்சு. ஏதோ சிந்தனையில் நம்மளை மாதிரி இங்கே உட்காந்துட்டு எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ சிந்தனையில் உட்காந்துக்கிட்டே இருக்குது. கடலுக்குள்ளே அந்த கப்பல் போயிடுத்து. அங்கே போய் பார்த்தா நடுக்கடலில் நிற்குது. பறவை ஐயோ இங்கே வந்துட்டுமே, எப்படா நீ கரையை தூக்கி போடுறதுன்ட்டு கிழக்கு நோக்கி பறக்குது. போயிட்டு இருக்குது, கரையை காண திரும்பி வந்து படகுலேயே கப்பலில் உட்காந்துருது. மேற்கு நோக்கி போகுது, வந்துடுது. எந்த பக்கமும் கரை, வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு அப்புறமா அந்த கப்பல் மேலே வந்து உட்காந்து, சரி இந்த கப்பல் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்குதோ சேர்க்கட்டும் விடு, அமைதியாக உட்காந்துருட்டு. இதை சொல்லிட்டு குருமார் அப்படி சொல்கிற, இனிமே எந்த போராட்டத்துக்கும் மனதில் இடம் கொடுக்க வேண்டாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குமோ அதை யாராலும் நிறுத்த முடியாது. இன்றைக்கி எது நடக்காததோ அதை யாராலும் நடத்தி வைக்க முடியாது. இவ்வளோ வருஷத்தில் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ரமணர் சொல்வார் இல்லை, அவரவர் பிராரப்தப்படி அதற்கானவன் அங்கே இருந்து ஆட்டுவிப்பான். என்றும் நடவாதது என்ன செய்தாலும் நடக்காது, நடப்பது என்ன தடை செய்தாலும் நில்லாது. இதுவே திண்ணம் உண்மையாகுதலின் மௌனமாய் இருக்கை நன்று. அமைதியாக நீ வாழணும். பெரிய ஒரு துன்பம் வந்துட்டா ரைட்டு, இன்றைக்கி ஒரு பெரிய துன்பம் வந்துருக்குது, பரவாயில்ல, குரு மகாராஜ் கொடுத்துருக்குறாரு. அந்த துன்பத்தை கொஞ்சம் நல்லா அனுபவிப்போமே. துன்பத்தில் தான் நம்ம மனம் இறைவன் நோக்கி போகும். எல்லோரும் நாம் எப்பவும் இன்பம் வேணுமேன்னு தான் நினைப்போம் இல்லையா? ஒரே ஒரு அம்மா தான் எனக்கு துன்பமாக கொடுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா? குந்தி தேவி சொல்கிறாங்க, பகவானே கிருஷ்ணா எனக்கு ஏதாவது நீ கொடுக்கணும்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு துன்பம் கொடு. அப்படி துன்பத்தை நான் அனுபவிக்க தான் ஒன்றை நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்பத்தில் போய் என்னத்தை பண்ணுவேன், ஒன்று மறந்துடும் சீக்கிரம். ஸோ சரணாகதியோடு வாழ சொல்கிறார். அதற்கு அடுத்தது ஒன்று சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். நம்மக்கிட்ட அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்பிக்கை யோகம் அப்படின்னு சொல்ல. யோகம்னா நம்மளையும் கடவுளையும் இணைக்கிறது.
குருமராஜ் எல்லாம் தாண்டி இத்தனை சாதனை முறைகளையும் நீங்கள் செஞ்சீங்கனாலும் செய்யலனாலும் பரவாயில்ல, அசாத்தியமான நம்பிக்கையோடு என்னுடைய குழந்தைகள் இருக்க, நான் இறைவனை அடைந்து விடுவேன். உயிர் இருக்கும்போது பார்க்குறேன்னா பார்க்கலையே, இந்த உயிர் இந்த உடலிலிருந்து வெளியில் போகும்போதாவது எனக்கு இறைவன் தரிசனம் தந்தே தீர்வார். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். குருமராஜனுடைய கதையில் ஒன்று வரும். ஒரு குருநாதர் இருந்தார், ஒரு ஆறு ஓடுது, அந்த பக்கம் கரையில் இருந்து டெய்லி அவருக்கு பால் வரும் காஃபி சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பால் கொண்டு வர பாப்பா லேட்டாக கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறா. அந்த குருநாதர் அந்த பாப்பாவை பார்த்து திட்டுறாரு. டெய்லி லேட்டாக வந்தால் நான் எப்போ காஃபி போட்டு சாப்பிட்டு எப்போ நான் வேத பாராயணம் பண்ணுறதுன்னு திட்டுறாரு. அப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப வெறுப்பில் அவர் சொல்கிறாரு, இந்த பாப்பா சொல்லுது, அந்த ஓடக்காரன் வரவே மாட்டேங்கிறான், நான் நேரமாக வந்து தான் அங்கே நிற்கிறேன், ஆனால் கிராஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு அந்த போட்டுக்காரர் வரமாட்டேங்கிறாரு, நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு வெறுப்பில் அவர் சொல்கிறாரு, இறைவனுடைய நாமத்தை சொல்லி மக்கள் எல்லாம் சம்சார கடலையே கடந்துடுறாங்க, நீ இந்த சாதாரண ஆற்றை கடக்க மாட்டியா? ஏன்னா அவர் நிறைய படித்தவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள்லேருந்து நேரத்துக்கு பால் வருது அவருக்கு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கேட்குறார், எப்படிம்மா இப்படிலாம் நேரமாக வருது அப்படின்னு. நீங்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் தான் வருது சுவாமி அப்படிங்கிறார். நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன்? நீங்கள் தான் அந்த சம்சாரத்தையே கடந்துடலாம், இந்த ஆற்றை கடக்க முடியாது நீங்கள், நான் டெய்லி நாராயணன்னு சொல்லிவிட்டு இந்த ஆற்றை கடந்து வர்றேன். அப்படியா, எனக்கு காமிக்க முடியுமா அப்படிங்கிறார். வாங்க, நீங்களும் சொன்னீங்கன்னா நீங்கள் கூட கடக்கலாம் வாங்க அப்படின்னு குருநாதான் கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஆற்று மேலே நாராயணன் அந்த பாப்பா நடந்து போகுது குழந்தை. இவர் என்ன பண்ணார், அவரு நாராயணன் சொன்னார். கொஞ்சம் முழங்கால்கிட்ட வரும்போது வேட்டியெல்லாம் தூக்கிட்டார், வேட்டி நினைஞ்சிட்டு போடக்கூடாதுன்ட்டு. அப்போ அந்த பாப்பா கேட்டு தான், நாராயணான்னு சொல்கிறீங்க, வேஷ்டியையும் தூக்கிக்கிறீங்களே, என்ன நம்பிக்கை உங்களுக்கு? அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு பக்தர் வீட்டில் குரு மகாராஜ் பேசிகிட்டு இருக்கிறார். அப்பொழுது கிரீஷ் சந்திர கோஷ் அங்கே இருக்கிறார். குரு மகாராஜ் தான் வேடிக்கையாக பல சமயம் சொல்கிறபடி இந்த குரு இவங்களையெல்லாம் வயசான கொஞ்சம் இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்து சொல்கிறார், இந்த பூண்டு வச்சிருந்த பாத்திரம் எத்தனை தடவை கழுவுனாலும் இந்த வாசம் போகாது. அதாவது இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்ன பின்ன வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறார். அது கிரீஷ் சந்திர கோஷுக்கு மனசுக்கு ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா கிரீஷ் சந்திர கோஷ் இவர் அவதாரமாக நினைப்பார், அவதாரத்தால் முடியாத காரியமாக என்ன அப்படின்ட்டு. எல்லாம் இந்த பேச்செல்லாம் முடித்து சாப்பிட்டு வண்டி ஏற போகும்பொழுது அந்த குதிரை வண்டியில் காலை வைக்கிறாரு. அப்போ கிரீஷ் சந்திர கோஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு, சுவாமி பூண்டு வாசம் போகுமா அப்படிங்கிற. போகும் அப்படின்னு சொல்கிறார் குருமார். போகாது அப்படின்னு சொன்னீங்களே என்ன? சாதாரணமாக கழுவுனா போகாது, அந்த பாத்திரத்தை நெருப்பில் போட்டு நல்லா காய்ச்சனம்னா அந்த வாசமெல்லாம் போகும். யார் ஒருவருக்கு தான் முக்தி அடைவேன் என்ற நம்பிக்கை இருக்குதோ அவன் முக்தி அடைந்தே தீர்வான். யார் ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லையோ அவனால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறார். ஸோ நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள், நம்பிக்கை, அளவில்லாத நம்பிக்கை. என் குருநாதர் என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய சாக்சாத் கடவுள், தாயும் தந்தையுமானவர் என்னை காப்பாற்றுவாருங்கிற அசாத்தியமான நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பிறவி கடைசி பிறவி. ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்தது, குரு மகாராஜ் அவதார புருஷராக வந்தார், பக்தர்களுக்காக ஏங்கி அழுதார், இறைவனை அடையது தான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம்னு சொன்னார். நம்ம பக்தர்கள்கிட்ட இருந்து அவர் எதிர்பார்த்தது முன்னு நாமத்தை நிறையா சொல்கிறார், சத் சங்கத்தில் இருக்க சொல்கிறார், பிரார்த்தனை பண்ண சொல்கிறார், சரணாகதியோடு வாழ சொல்கிறார், அதற்கப்புறம் அசாத்தியமான நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறார். ஸோ இந்த நல்ல நாளிலே நம்ம குரு மகாராஜ் முழுமையாக ஆட்கொண்டு நம்முடைய மனதை அவர்பால் திருப்பி அவருடைய திருநாமத்தை நம்மளை நிறைய முறை சொல்லி இந்த பிறவியே கடைசி பிறவியாக நமக்கு அமைத்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஷித்வா பிரணமாமி முகுர்முகுர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.